ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சிங்கன்னா ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்கங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்காக நான் கருப்புளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறோம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. அந்த உளுந்து வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காய கட்டி நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த டயத்தில் நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதையும் லைட்டாக இப்படி வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. லைட்டாக வறுத்தாலே போதும். அவ்வளோதாங்க. இந்த அளவு வறுத்துக்கிட்டா போதும். நம்ம இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 40 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 40 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா வறுக்கணும். நல்லா அந்த முறுமுறுன்னு வரணுங்க. அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வறுக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த அளவு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெய்லாம் எதுவும் தேவையில்லை. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா ஆறடிச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 இட்லியோட, நல்லா சூடான இட்லியோட மேலே இந்த மாதிரி பொடியை தூவிட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் கூட ஊற்றிக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.